பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு புது நபர், வயோதிகமான நபர், ரொம்ப தள்ளாடி போய் நடந்து வருகிறார். மனித உருவத்தில் வருகிறார், மனிதராக வருகிறார். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இவர் என்ன ஒரு காரணம் தெரியல, வித்தியாசமா இருக்கிறார், புதுசா இருக்கிறார், நாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அவர் கிட்ட வந்து சலாம் சொன்னவுடன் பெருமானார் கேட்டாங்க, மின் ஐயில் ஜின்னி அந்த, நீ எந்த ஜின்னுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருச்சு அது வந்திருக்கிறது ஜின்னு தான் தெரிஞ்சிருச்சு. அந்த ஜின்னு ஒரு செய்தி சொல்லிச்சு, ரொம்ப ஆச்சரியமான செய்தி. அது என்ன தெரியுங்களா சொல்லுச்சு, நான் இப்லீஸுடைய பேரப்புள்ள, என் பேர் ஹாம், எங்கள் அத்தா பேர் ஹீம், அவங்க அத்தா பேர் லாகைஸ், அவருடைய அத்தா பேர் இப்லீஸ். யார் என்பர்களே, இவருடைய பேர் ஹாம், இவங்க அத்தா பேர் ஹீம், அவர் அத்தா பேர் லாகைஸ், அவங்களுடைய அத்தா பேர் இப்லீஸ். அதாவது இப்லீஸுடைய பேரனுடைய பிள்ளை. இப்லீஸுடைய சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்ய மாட்டான்னு மறுத்தான்ல, அவனுடைய பேரனுடைய பிள்ளை இந்த ஜின். இந்த ஜின்னுக்கு அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உனக்கு வயசு என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க. உன் வயசு என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் ஜின்களுக்கு நீண்ட வயசு கொடுத்துருந்தான். அப்போ அந்த ஜின்னு சொல்லிச்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஹாபில் காபில் சண்டை போட்டுக்கும் பொழுது காபில ஹாபில கொண்டாரு இல்லை, அப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தேன்னு சொல்லிச்சான் அந்த ஜின்னு. என்ன அன்பர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல வந்த நபி, பெருமானார் 1,20,000 நபிமார்களுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. அந்த ஜின்னு என்ன சொல்லுது, நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேன்னு இருக்கிறேன். ஹாபில் காபில் சண்டை போட்டுக்கிட்டு மௌத்தா போனப்ப காபில் என்ன செஞ்சிட்டாரு, ஹாபில கொண்டுட்டார்ல, அப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தேன்னுச்சா அந்த ஜின்னு. அப்போ எவ்வளோ காலங்கள் வாழ்ந்து வந்திருக்கு அந்த ஜின்னு, 1,00,000 சொச்ச நபிமார்களை கடந்து வந்திருக்கு. பெருமானார் கேட்டாங்க, என்கிட்ட எதுக்கு வந்தேன்னு. நபி அவர்களே, நான் இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் இஸ்லாம் ஆயிட்டேன். நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இஸ்லாம் ஆகி அவங்க கற்றுக் கொடுத்த தௌராத் வேதத்தை எல்லாம் கற்றுக்கொண்டேன். அதற்கு பின்னால் வந்த பல நபிமார்கள்ட்ட போய் அவர்களுடைய சொஹபத்தில் இருந்தேன். கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்தேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இன்ஜில் வேதத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு வசியத் செஞ்சாங்க, ஜின்னே நீ ஹயாத்தா இருந்தா, கடைசி நபி வரும்போது நீ ஹயாத்தா இருந்தா என் சலாத் அந்த நபிக்கு எத்தி வச்சுட்டு அவங்க கைதியை நீ முஸ்லீமாகி குரானையும் கற்றுக்கன்னு சொன்னாங்க. அதனால உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் யார சொல்லலான்னு அந்த ஜின்னு சொல்லிச்சான். எவ்வளோ மூத்த ஜின்னு பாருங்க, பல நபிமார்கள்ட்ட முஸ்லீமாகி அவங்களுடைய வேதங்களை படித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த சில குரானுடைய ஆயத்துக்களை கற்றுக்கொண்டு அது அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுச்சு. சஹாபாக்கள் சொல்றாங்க, அதுக்கடுத்து நாங்கள் அந்த ஜின்னை பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அவ்வளோ நீண்ட வயசுகள் அல்லாஹ் தஆலா ஜின்களுக்கு கொடுத்துருக்கிறான். இப்போ அவர்களில் சஹாபாக்களான ஜின்களும் இருக்கிறது, நபி அவர்கள் கையால் இஸ்லாமான ஜின்களும் இருக்கிறது, ரொம்ப வயது மிகப்பெரிய சூஃபியாக்கள் இறை நேசர்களான ஜின்கள் எல்லாம் இருக்குது. அன்பர்களே, அதெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அதுக்கு